எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். அதுக்கு இவர் கிறிஸ்துவர், நான் கிறிஸ்துவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு வந்து தமிழை விடவும் கிறிஸ்துவம் தான் எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்றதெல்லாம் வந்து இவருக்கு கிறிஸ்துவத்தை பத்தியும் தெரியல, தமிழை பத்தியும் தெரியலன்னு தான் எனக்கு தோணுது. அதுல இன்னும் சரியா சொல்லணும்னா, இவர் கிறிஸ்துவராய் ஒரு இந்துவாக இருந்து தமிழை தப்பு தப்பா உச்சரிச்சா கூட தப்பு இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும். நான் கிறிஸ்துவத்தில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற ஒரு தமிழன், படித்த ஒரு கிறிஸ்துவ தமிழன் தமிழை தவறாக உச்சரிப்பது மாபெரும் தவறு. தவறு மட்டும் அது குற்றம். ஏன்னா தமிழில் முதலில் அச்சரிக்கப்பட்ட நூல் 1557 முதல் அச்சரிக்கப்பட்ட தமிழ் தம்புரான் வணக்கம்ங்கிற நூல் கொச்சின்ல அச்சரிக்கப்படுறாங்க. தமிழ்ல தம்புரான் வணக்கம்ங்கிற நூல். அது என்னன்னா கிறிஸ்துவத்தை விவரிச்சு அதோட சிறப்புகளை விவரிச்சு எழுதப்பட்ட ஒரு நூல். அது அந்த நூல் தான் தமிழ்ல முதல்ல வந்த நூல். அதுதான் இந்து நூல்கள் எதுவும் வரல. அந்த நூல் தான் முதல்ல வந்தது. அதற்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பேசுறேன், நீங்க ஒரு கிறிஸ்துவர், நீங்க பேசுறீங்க, இந்துவா குடும்பத்துல இருந்த நான் பேசுறேன், ஒரு முஸ்லீம் பேசுறாங்க. இங்க எளிய ஒடுக்கப்பட்ட, ஏன் பார்ப்பனர் அல்லாத ஆதிக்க சாதியில் பிறந்த தமிழர்கள் கூட, இந்துக்கள் கூட தன்னோட மொழியை, கிறிஸ்துவர்கள் உட்பட, முஸ்லீம்கள் உட்பட இன்னைக்கு வந்து தன்னோட தாய்மொழியான தமிழ் இலக்கியங்களை அல்லது தன்னோட தாய்மொழியான தமிழை எழுத படிக்க கத்துக்கிட்டாங்கன்னா அது கிறிஸ்துவ மிஷினரியால தான். அதுக்கு முன்னால் கிடையாது. அதுக்கு முன்னால் அவையார் இருந்தாங்களா, ஆயா இருந்தாங்களான்னு சீமான் மாதிரில் கேட்பாங்க. படித்தவர்கள்ட்ட தான் இருந்தது. படித்தவர்கள்ட்ட வர்க்க நிலையில் மன்னர் பிரபுக்கள் மட்டும்தான் மொழி இருந்தது. எளிய விவசாய கூலிகள், எளிய தமிழர் மத்தியில படிப்பறிவு இல்லாம தான் இருந்தாங்க. எப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்துக்களா இருக்கிற மக்கள் தன்னோட தாய்மொழின்னு? அப்பதான். இன்னும் சரியா சொல்லணும்னா, இந்து மதத்தில் இருக்கிற பக்தி நூல்களை படிக்க கற்றுக்கொண்டதே இங்க கிறிஸ்துவர் மிஷினரிஸ் வந்து கடத்துற பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தான் கத்துக்கிட்டாங்க. அவங்க தான் பண்ணாங்க. இங்க தமிழர்களை படிக்க வைத்ததை, கல்வி அறிவு கொடுத்த கல்வி நிறுவனங்களே நான் சொல்றேன், மிஷினரிஸ். இங்க தேவாரம், திருவாசகம், அது இதுன்னு தமிழ்ல ஏராளமான பக்தி இலக்கியம் இருக்குது. அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் படிச்சதே கிடையாது. அப்ப எங்களுக்கு எப்ப படிக்கணும்னா, மிஷினரிஸ் வந்து உள்ளூர்ல வந்து படிக்க கூடாது, நீ சின்ன ஜாதிக்காரன், நீ பிற்படுத்தப்பட்டவன், மிக பிற்படுத்தப்பட்ட வரக்கூடாதுன்னு சொன்ன சமூகத்துக்குள்ளார எவன் மேல வந்து படிக்கிட்டான்னு ஒரு பாதிரியார், வெள்ளக்கார பாதிரியார் பள்ளிக்கூடம் திறக்கிறான். அவங்க திறந்த பள்ளிக்கூடத்துல போய் படிச்ச நாங்க தான் எங்க மொழி அப்படின்னு என் பாட்டெல்லாம் எப்போ கத்துக்கணும்? என்றால் இப்படிதான் இருக்குமா என் தாய்மொழி என்பதை ஒரு மிஷினரி, கிறிஸ்துவ மிஷினரி, இன்னும் நெருக்கமா சொன்ன வெள்ளைக்கார கிறிஸ்துவ மிஷினரி திறந்த பள்ளிக்கூடத்துல தான் என் தாய்மொழியை கத்துக்கிட்டோம்ங்கிறது தான் வரலாறு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பக்தி இலக்கியங்கள். நீங்க தேவார, திருவாசகம்லாம் ஸ்பிரிச்சுவல். அது ஒரு ஆதிக்க ஜாதி, படித்த சமூகம், உயர்ந்த சமூகம் இப்படிதான் இருப்பாங்க, எளிய மக்கள்கிட்ட கிடையாது. அதை படிப்பதற்கே கிறிஸ்துவ மிஷனரிஸ் வந்து அதில் தான் படிச்சிருக்குது. அதனால எவ்வளவு எடுத்தாலும் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வந்து திருக்குறள், தமிழ் அடையாளம்ங்கிற திருக்குறள் இருக்குல்ல, தமிழ் தான் நம்ம சொல்றோம்ல, அதை எப்ப நாங்க படிச்சோம்? போப்புங்கிற பாதிரியார், வெள்ளக்கார பாதிரியார் வந்து அதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றாரு. அச்சுல வருது திருக்குறள்கள். அதுக்கப்புறம் தான் எளிய மக்களுக்கு வர ஆரம்பிக்குது. கால்டுவெல்னு ஒரு பாதிரியார் வந்தாரு. அந்த கால்டுவெல் பாதிரியார் கிறிஸ்துவ மதத்தை பார்ப்பதான் வந்தாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? இங்க அவர் திராவிட இலக்கியம் தமிழுக்கு ஒரு சிறப்புகளை செய்தார். போப் திருக்குறள், அவர் கிறிஸ்துவ பாதிரியார், அவர் பைபிள் தான் எடுத்துட்டு வந்தார். என்ன பண்ணாரு? பைபிளை மூடி வச்சுட்டு திருக்குறளை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப நீங்க எந்த வகையில் எடுத்தாலும், தமிழ்ல பக்தி வடிவமா இருந்தாலும், தமிழ்ல வந்து இலக்கியம் சார்ந்த திருக்குறள் போன்ற சிறப்புகள் இருந்தாலும், தமிழ் என்பது சமஸ்கிருதத்தோட மட்டமானது, சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழிதான்னு சொல்லி தமிழை இங்க இருக்கிறவர்கள் நீச மொழின்னு சொன்ன காலத்துல அப்படிலாம் கிடையாது, தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னு தூக்கி நிறுத்தல் யாருன்னா மிஷினரிஸ் சேர்ந்த கால்டுவெல். எல்லா வகையிலும் அதுதான் இருக்குது. அப்போ இவர் சொல்றது என்னன்னா, இவர் கிறிஸ்துவராகவும் இல்லை, இவர் தமிழராகவும் இல்லை. அப்போ ஒரு கிறிஸ்துவ தமிழரா இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் தமிழரை படித்தவரா இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் வந்து தமிழை மற்ற மதத்தினரை விடவும் அவர் ரொம்ப தெளிவா பேசணும்.